வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு. இப்போ இன்றைய வகுப்பில் பகுதி 2 வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது, அதாவது ஒரு மாடல் பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினா பகுதி 2 வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது. முதலாவது வினா, இலங்கையின் அரச சபையில் அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட காலத்தில் கீழே ஏபிசி என தரப்பட்ட பணிகளுடன் தொடர்புடைய நபர்களின் உத்தியோகபூர்வ பெயர்களை ஒழுங்குமுறைப்படி எழுதுக. ஏ, நகர பரிபாலகர், அவரை நாங்கள் நகர குத்திகன்னு சொல்லலாம். பி, உணவுச்சாலை அதிகாரி, பதகு என அழைக்கப்படுவர். சி, படைகளின் தளபதி, சேனாதிபதி. இப்படி இந்த 3க்கும் 3 புள்ளிகள். அதே போல் அடுத்த 2வது வினா, பின்வரும் விடயங்கள் ஒவ்வொன்றுடனும் தொடர்புடைய ஆட்சியாளர்களின் பெயர்களை ஒழுங்குமுறைப்படி எழுதுக. ஏ, வைத்தியசாலைகளை நிர்மாணிப்பதில் ஆர்வம் காட்டுதல், புத்ததாச மன்னன். பி, நாட்டில் காணப்பட்ட சகல வைத்தியசாலைகளுக்கும் தேவைப்பட்ட வசதிகளை வழங்குதல், 5ஆம் மகிந்தன். சி, உபசக்க ரோகநாசு என்ற தனியான வைத்தியசாலையை அமைத்தல், 4ஆம் காசியப்பன். டி, கர்ப்பிணி தாய்மாரின் தேவைக்காக பசவந்தி நாமசாலா என்னும் பிரசவ விடுதியினை அமைத்தல், 1ஆம் உபதிச. அப்போ இது 4 புள்ளிகளுக்குரியது. அடுத்தது 3வது வினா, அதில் புராதன கால இலங்கையின் அரசுரிமை கிடைத்த விதம் பற்றி விளக்குக. இந்த வருடம் நடைபெற்ற ஓயல் பரீட்சையில் பகுதி 2 கேட்கப்பட்ட ஒரு வினாதான் இது. புராதன கால இலங்கையில் அரசுரிமை கிடைத்த விதம் பற்றி விளக்குக. இப்போ விளக்குகன்னு கேட்க அதற்கு எப்படி விடை எழுதுறது? 1, சகோதரனிடமிருந்து சகோதரனுக்கு. உதாரணம், தேவநம்பிய தீசனுக்கு பின் அவனது சகோதரர்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. 2, தந்தையிடமிருந்து மகனுக்கு. உதாரணம், காவந்தீசனுக்கு பின் துட்டகைமனுக்கு. 3, அரசனுக்கு மூத்த புதல்வன் இல்லியேல் அடுத்த மனைவியின் மூத்த புதல்வனுக்கு. உதாரணம், தாதுசேனனிடமிருந்து 2வது மனைவியின் மூத்த மகன் காசியப்பன் அரசுரிமை பெற்றமை. 4, அரசுரிமையாளன் இல்லாத சந்தர்ப்பத்தில் அரசனின் மனைவியின் சகோதரன் அரசனின் சகோதரின் புதல்வன் அரசுரிமை பெறுதல். அதேபோல் 4வது, அந்த மத்தியமயமான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு பண்டுகாவியன் மேற்கொண்ட நடவடிக்கைகள். அதுவும் இவ்வாறு நீங்கள் அதற்கு விளக்கம் கொடுக்க வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.